இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோ. இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோ. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். ஏழை எளியவர் இறைவன் செய்தியை ஏற்று மகிழ செய்வோம். மாறும் உலகில் மாறாவு நன்பில் மாற்றம் கண்டு கொள்வோம். ஏழை எளியவர் இறைவன் செய்தியை ஏற்று மகிழ செய்வோம். மாறு உலகில் மாறாவு நன்பில் மாற்றம் கண்டு கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது இத்திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தும் நம்முடைய பேராயர் மேதகு பிரான்சிஸ் காலிஸ் அவருடைய கருத்துக்களுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இத்திருப்பலியானது ஆரோக்கியசாமி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தன்ராஜ் சௌரி மலையப்பா ஆண்மலை பாற்றிக்காகவும், எஸ்பி அடைக்கலம் அருள்மேரி பெரிய நாயகம் சந்தனசாமி சேசுராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், லில்லி குழந்தை சாமி செல்வி ஆண்மலை பாற்றிக்காகவும், தேவசாயம் மேரி ஃபிலோமினா போல் தேவசாயம் ஏஜென்ட் ஃபிலோ ஆண்மலை பாற்றிக்காகவும், ராஜ் ஃப்ளோரா குடும்பத்தினர் புனித சேற்றரு அன்னைக்கு நன்றியாகவும், மெலானி மேத்யூ இவர்களுக்கு நல்ல வரன் அமையவும், சவரிமுத்து ரோஸ்மேரி லூருசாமி இருதயமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அல்போன் சந்துவான் தமிழரசி மரியசாமி தேற்றரு அன்னைக்கு நன்றியாகவும், அமல்ராஜ் அஷ்டமேரி குடும்பம் தேற்றரு அன்னைக்கு நன்றியாகவும், தங்க சாத்மிகம் ஆரோக்கியமேரி குடும்பத்தினர் தேற்றரு அன்னைக்கு நன்றியாகவும், லூர்து மரி குடும்பம் கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய அந்துவான் குடும்பத்தினர் புனித தேற்றரு அன்னைக்கு நன்றியாகவும், சிறில் ரோஸ்லின் குழந்தை வரம் வேண்டியும்,
சாமிநாதன் கட்சிராயர், ஞான பிரகாசம், செபஸ்தியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், சுசிராஜ் ஆரோக்கியமேரி குடும்ப ஆசிர் வேண்டியும், லூயிஸ் மலைக்குழுந்து என்கிற ஸ்டெல்லா மேரி, லெனின் ராம்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், தனுசிலி மேரி, கெவின்ராஜ், அகஸ்டின்ராஜ் தேற்றர் அன்னைக்கு நன்றியாகவும், தாமஸ் ஞானராஜ், மரி ஜோஸ்மின் குடும்பத்தினர் நன்றி பள்ளியாகவும், இருதயராஜ் ஆரோக்கியமேரி தேற்றர் அன்னைக்கு நன்றியாகவும், ஜெரால்ட் அனிட்டா குடும்பம் தேற்றர் அன்னைக்கு நன்றியாகவும், குளுனி சகோதரிகள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உத்தரி கிறிஸ்தல ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மைக்கேல் ராஜ், ஸ்டீஃபன் ராஜ், ஆரோக்கிய பிளேமன் மேரி நன்றி பள்ளியாகவும், ஐயா பிள்ளை ஜான் அலெக்ஸ் குடும்பத்தினர் நன்றி பள்ளியாகவும், செல்வரசு மேரி நன்றி பள்ளியாகவும், மார்டின் மோனிகா தேற்றவன்னைக்கு நன்றியாகவும், ஜெனிஃபர் திவ்யதாஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ரொலாண்ட் சகாய் மேரி நன்றி பள்ளியாகவும், அந்தோனியம்மாள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பள்ளியாகவும், இருதய மேரி தேற்றவன்னைக்கு நன்றியாகவும், வெரோனிகால், ஸ்டனிஸ்லாஸ், ஜேம்ஸ் ரோஸ்லின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனிராஜ், சந்தனசாமி, நெப்போலின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜான் அரெலியஸ், இமாக்லெட் சாந்தி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், லூர்து மேரி தேற்றரவு சாமி உடல் உள்ள நலனுக்காகவும், தேத்ருராஜ் பிறந்த நாளிலே நன்றி பலியாகவும், ஸ்டீஃபன் ராஜ் நன்றி பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கு பாதுகாவலி தேற்றரவு அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அதோடு இன்று நம்முடைய நாட்டின் சுதந்திர நாளையும் விடுதலை கிடைத்த நாளையும் நாம் கொண்டாடுகிறோம். நாம் நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டின் தலைவர்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் எல்லோரும் வாழ வேண்டுவதற்காக இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. கடவுளின் பேழையாக தேர்ந்து கொள்ளப்பட்ட அன்னை மரியா மனிதரின் பாவினை மாற்றும் அருள் பெற்றவர். மீட்பின் வரலாற்றில் இயேசுவுடன் இருந்த அன்னை மரியாவை இவரே உன் தாய் என நம் அனைவரின் தாயாக இயேசு வழங்கினார். அத்தகைய பெருமை மிகு அன்னையின் சிறப்பை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவன் முன் நின்று கொண்டிருந்தது.
எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு அடக்கவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அரியணையில் இருந்தது. அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய பெரிய அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டியது: ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. பட்டத்து பேரரசி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. பட்டத்து பேரரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. பட்டத்து பேரரசி. அருமை மிகு அரசிள மகளிர் உம்மை எதிர்கொள்வ. ஓபீரின் பொன்னணிந்து வடிவமாக வலப்புறமோ நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. பட்டத்து பேரரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. பட்டத்து பேரரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடுக. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. பட்டத்து பேரரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி. பட்டத்து பேரரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும்
அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். ஓவிரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி, பட்டத்து பேரரசி. ஓவிரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து பேரரசி, பட்டத்து பேரரசி, பட்டத்து பேரரசி. இரண்டாம் வாசக முன்னுரை. முதல் ஆதாமின் வழியாக சாவு உலகில் நுழைந்தது. ஆனால் இரண்டாம் ஆதாம் கிறிஸ்து சாவை வென்று உயிர்த்தெழுந்தார். எனவே கிறிஸ்துவின் உயிர்ப்பு இறப்பை அடையும் நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை நம்முள் விதைக்கின்றது. உலக முடிவில் அனைவரும் உயிர் பெற்றெழும்போது சாவு முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும் என கூறும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் பெற்றெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றி வாழ்க மாமரியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதை. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதோடு இணைந்து நம்முடைய நாட்டின் விடுதலை நாள், சுதந்திர நாளையும் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த நாள் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நாளை காரைக்கால் பங்கு தன்னுடைய பங்கு பாதுகாவலின் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறது. உங்கள் அனைவருக்காகவும் நான் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். நம்முடைய காரைக்கால் பங்கிற்காக, பங்கு தந்தைக்காக, உதவி பங்கு தந்தை, இங்கு பணிபுரியும் அருள் சகோதர சகோதரிகள் மற்றும் எல்லா குடும்பத்திற்காகவும் நான் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1950 ஆண்டு நவம்பர் 1 திருத்தந்தை 12 பயஸ் என்பவர் அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள் என்ற மறை உண்மையை நமக்கு எடுத்து கூறுகிறார். முனிபிச்சென்தெசிமுஸ் தேயுஸ், அந்த ஒரு சுற்றுமடல் வழியாக நன்மை நிறை கடவுள், முனிபிச்சென்தெசிமுஸ் தேயுஸ்னா நன்மை நிறை கடவுள் என்ற ஒரு சுற்றுமடல் வழியாக இந்த மறை உண்மையை அவர் நமக்கு எடுத்துரைத்துள்ளார். மறை உண்மை என்பது டாகுமா. எல்லா திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களும் அதை நம்ப வேண்டும். அதுதான் டாகுமாஸ். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை பற்றி 4 டாகுமாஸ், 4 மறை உண்மைகள் திருச்சபை நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் மறை உண்மை, அன்னை மரியாள் கடவுளின் தாய், மேரி மதர் ஆஃப் காட். 2வது மறை உண்மை, அன்னை மரியாள்
எப்போதும் கன்னியா, எவர் வெர்ஜின், எப்போதும் கன்னியாக இருக்கின்றாள், எவர் வெர்ஜின். மூன்றாவது மறை உண்மை, அன்னை மரியாள் அமல உற்பவம். அவள் பாவம் இல்லாமல் கருவுற்றவள், மாசற்ற அன்னை மரியா, அமல உற்பவம். நான்காவது மறை உண்மை, அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள். இந்த 4 மறை உண்மைகள். சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், முக்கியமாக இன்று அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள், ஏன் நாம் அதை கொண்டாட வேண்டும் என்று நாம் நினைப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது, நம் வாழ்க்கையின் எதிர்நோக்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறைவன் மனிதனை தன் சாயலாக படைத்தார். இறைவன் மனிதனை இந்த உலகத்தில் படைத்தது, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து இறந்து மண்ணோடு மண்ணாக போவதற்காக அல்ல. இறைவன் மனிதனை தன் சாயலில் படைத்தார் என்றால், அந்த இறைவன் எங்கே இருக்கின்றாரோ, அந்த தந்தை எங்கே இருக்கின்றாரோ, அங்கே அவரை போன்று அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணமாக அமைகிறது. இந்த வாழ்க்கை, we are the pilgrims, இது ஒரு பயணம், தந்தையை நோக்கிய பயணம். வாழ்ந்து இறந்து மண்ணா போவதற்கு அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கை தந்தையை நோக்கிய பயணம். இயேசு என்ன சொல்கிறார்? நான் தந்தையிடம் செல்கிறேன், அங்கே உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்வேன், திரும்பி வந்து உங்களை அங்கே எடுத்து செல்வேன் என்று இயேசு நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்து செல்லப்பட்ட அந்த திருவிழாவை கொண்டாடி, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய தாய் அன்னை மரியாளை போன்ற வாழ்க்கை என்று உணர்ந்து, எப்படி அந்த அன்னை தன்னை அவள் தயார் செய்தாளோ விண்ணகத்தில் நிலைவாழ்வில் பங்கு பெற, அதேபோல் நாமும் வாழ வேண்டும் என்றுதான் இந்த திருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த திருவிழாவை முதலில் அவர்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்றால், முக்கியமாக ஓரியண்டல்ஸ், த ஈஸ்டர்ன் சர்ச்சஸ், அவங்கள் இந்த திருவிழாவை டோர்மிஷன் ஆஃப் மேரி, டோர்மிஷன் ஆஃப் மேரி அப்படின்னா அன்னை மரியாள் தூங்குகிறாள். அன்னை மரியாள் இறந்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை, அன்னை மரியாள் தூங்கிவிட்டாள். நிலையான துயில், அதில் அன்னை மரியாள் சென்று விட்டாள் என்று தான் அவர்கள் சொன்னார். அன்னை மரியாள் இறக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் நாம் பார்க்கும்போது இயேசு இறந்தார். உண்மையிலே இயேசு இறந்து 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். எனவே அன்னை மரியாளும் இறந்தாள். எருசலேமில் ஒரு மரபு சொல்வது, எருசலேமில் அன்னை மரியாள் தன்னுடைய இறுதி வாழ்க்கையை வாழ்ந்து அங்கே அவள் இறந்தாள். அவள் அங்கே ஆன்மா உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள். இன்னொரு மரபு, இயேசுவின் பிறகு, ஏனென்றால் இயேசு அன்னை மரியாளை யாரிடம் ஒப்படைத்தார்? புனித யோவானிடம் ஒப்படைத்தார். எனவே யோவான் டர்க்கியில் உள்ள எபேசுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார். எனவே அன்னை மரியாள் அவரோடு புனித யோவானோடு வந்து எபேசுஸில் தங்கி அங்கே தன்னுடைய இறுதி நாட்களை கழித்து அங்கிருந்து அவள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள் என்ற ஒரு மரபும் இருக்கின்றது. நான் டர்க்கி எபேசுஸ் போயிருந்த போது அங்கே நான் பார்த்தேன், அன்னை மரியாளுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் மேரி அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிறது. ஒரு சின்ன சிற்றாலயம், அது அன்னை மரியாளுடைய வீடு, அவள் கடைசியாக வாழ்ந்த இடம். அங்கே நான் திருப்பலி ஆற்றியிருக்கிறேன். இப்படி 2 மரபுகள் இருக்கின்றன. ஆனால் உண்மை, அன்னை மரியாள் இறந்தாள். இந்த உலக வாழ்க்கை முடிந்தது அவளுக்கு. ஏன் நாம் அன்னை மரியாள் இறந்தாள் என்பதை
ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்றால், இறப்பு என்பது நமக்கு ஒரு சாபம் இல்லையா? யார் இறக்க விரும்புகிறார்கள்? நம்முடைய உறவினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் இறக்கும்போது எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம். இறப்பு என்பது ஒரு இழப்பு, இறப்பு என்பது ஒரு வேதனை, இறப்பு என்பது ஒரு துயரம் நமக்கெல்லாம். அந்த இறப்பு, அதனால்தான் நாம் நினைக்கிறோம் அன்னை மரியாள் எப்படி இறக்க முடியும்? இறப்பு எப்போது வேதனையாக மாறுகிறது, துயரமாக மாறுகிறது, இழப்பாக மாறுகிறது? மூன்று காரணங்களால். முதல் காரணம் அட்டாச்மெண்ட் டு த வேர்ல்டு. உலகை சார்ந்த, உலக பொருட்களை சார்ந்த, உலக ஆட்களை சார்ந்த வாழ்க்கை வாழும்போது அட்டாச்மெண்ட் டு த வேர்ல்டு. நாம் ஒருவர் இந்த உலகை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார் என்றால், எனது குடும்பம், எனது மனைவி, எனது கணவன், எனது பிள்ளைகள், எனது வீடு, எனது சொத்து, எனது பொசிஷன், எனது இது என்னுடைய இடம், என்னுடைய, அவர் அந்த உலகை சார்ந்து அட்டாச் டு த வேர்ல்டு அப்படி வாழும்போது இறப்பு நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறார்? ஐயோ, இதெல்லாம் என்னை விட்டு போகிறதே, எல்லாரையும் விட்டு விட்டு போக வேண்டுமே, அது வேதனையாக மாறுகிறது. எனவே அட்டாச்மெண்ட் டு த வேர்ல்ட், உலகை சார்ந்த வாழ்க்கை வாழும்போது இறப்பு வேதனையாகவும் இழப்பாகவும் துயரமாகவும் மாறுகிறது. இரண்டாவது காரணம் ரிமோர்ஸ் ஃபார் ஒன்ஸ் சின்ஸ். பாவம் என்ற பாவ வாழ்க்கை வாழ்ந்து அந்த பாவத்தால் நாம் பாவம் என்ற சுமையை எடுத்துக்கொண்டு வாழும்போது இறப்பு நமக்கு மிகவும் வேதனைக்குரியதாக மாறுகிறது. பாவ வாழ்க்கை, அந்த பாவம் நம் மனசாட்சியை துன்புறுத்தி கொண்டிருக்கும். கெட்ட வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அடிக்ஷன்ஸ் போன்ற வாழ்க்கை வாழும்போது திடீரென்று இறப்பவர்கள் மிக வேதனைக்குள்ளாவார்கள். பாவ வாழ்க்கை அது வேதனையை கொடுக்கின்றது, இறப்பு வேதனையாக மாறுகிறது. மூன்றாவது அன்சர்டனிட்டி ஆஃப் ஹெவன். மோட்சத்தை பற்றி ஒரு உறுதி இல்லாமல் இருப்பது. நான் என்னுடைய வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கிறது, நான் மோட்சத்துக்கு போவேனா போக மாட்டேனா, என்னுடைய நிலைமை என்ன என்ற ஒரு ஐயம் இறப்பை வேதனைக்குரிய ஒன்றாக மாற்றுகிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். முதல் காரணம் அட்டாச்மெண்ட் டு த வேர்ல்ட். அன்னை மரியாள் இந்த உலகை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாளா? இல்லை. தன்னுடைய மகன் இயேசுவை போல, இயேசு என்ன சொல்கிறார் பிலாத்து? நான் இந்த உலகை சார்ந்தவன் அல்ல. நான் இந்த உலகை சார்ந்தவன் என்றால் என்னுடைய சீடர்கள் எனக்காக போராடி இருப்பார்கள். நான் இந்த உலகை சார்ந்தவன் அல்ல. அதே போல் அன்னை மரியாளும் இந்த உலகை சார்ந்தவள் அல்ல. இறைவனின் அந்த இறை செய்தி வானதூதர் வழியாக அவர் கேட்டதும் அன்னை மரியாள் என்ன சொல்கிறாள்? இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவது. முற்றிலும் அடிபணிந்து இறைவனுக்காக வாழ்ந்தவள், உலகிற்காக வாழ்ந்தவள் அல்ல. அதனால் அன்னை மரியாளுடைய இறப்பு வேதனைக்குரியது அல்ல. நான் இந்த உலகத்தை விட்டுட்டு போறேனே, இவங்களையெல்லாம் விட்டுட்டு போறேன் இல்லை. அவள் இந்த உலகத்தை சார்ந்தவள் அல்ல, கடவுளை சார்ந்தவளாக இருக்கின்றாள். இரண்டாவது காரணம் பாவத்தின் விளைவு இறப்பு. அன்னை மரியாள் மாசற்றவள், பிறப்பு நிலையில் உள்ள பாவத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவள். எனவே அவள் பாவம் இல்லாமல் பிறந்தவள், மாசற்றவள். எனவே அவளுக்கு அந்த பாவத்தை பற்றி நினைக்க வேண்டிய தேவை இல்லை நம்மை போல. எனவே அந்த இறப்பு அவளுக்கு வேதனையாக இல்லை. மூன்றாவதாக அன்சர்டனிட்டி ஆஃப் ஹெவன். நான் மோட்சத்துக்கு போவேனோ போக மாட்டேனோ என்ற ஒரு ஐயம் அது அன்னை மரியாளுக்கு இல்லை. அவள் மாசற்ற கன்னிமரி. எனவே அன்னை மரியாளுடைய இறப்பு ஒரு ஸ்வீட் பேசேஜ். அது
கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இறப்பு முடிவு அல்ல, அது ஒரு வாயில், விண்ணகத்திற்கு செல்கின்ற வாயில் தான் இறப்பு. எனவே அன்னை மரியாளுக்கு இறப்பு ஒரு வேதனைக்குரியதாக இல்லை. அவள் மகிழ்ச்சியோடு இந்த உலக வாழ்வை முடித்துவிட்டு விண்ணகம் எடுத்து செல்லப்படுகிறாள். அதுதான் இன்றையுடைய நம்முடைய திருவிழா. இந்த காரணங்களால் அன்னை மரியாளுடைய இறப்பு வேதனை இல்லாமல் ஒரு ஸ்வீட் பாசேஜ், மகிழ்ச்சியோடு இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறாள். அதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் நமக்கு முன்னோடியாக இருக்கின்றாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது என்ன? ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது, இன்னொரு மனிதன் வழியாக வாழ்வு வந்தது. ஆதாம் வழியாக சாவு வந்தது, இயேசு வழியாக வாழ்வு வந்தது. ஆதாம் முதல் ஆதாம், இயேசு 2வது ஆதாம், த செகண்ட் ஆடம். அதேபோல் ஒரு பெண் வழியாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, இன்னொரு பெண் வழியாக மீட்பு இந்த உலகத்தில் நுழைகிறது. அதுதான் அன்னை மரியாள். அதைத்தான் 2வது வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்து பார்க்கும்போது அங்கே அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்கிறாள். அது நற்செய்தி. அந்த நற்செய்தியை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள நாம் முதல் வாசகத்திற்கு போக வேண்டும். இன்றைய முதல் வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது? திருவெளிப்பாடு, ரெவலேஷன், திருவெளிப்பாடு. அங்கே நாம் என்ன பார்க்குறோம்? ஒரு காட்சி. புனித யோவானுக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. விண்ணக கதவுகள் திறக்கப்படுகின்றன. அங்கே பெண் ஒருத்தி காணப்படுகிறாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருக்கிறாள். யாரை பற்றி சொல்கிறாங்க? அன்னை மரியாளை பற்றி. அன்னை மரியாளை பற்றி. நட்சத்திரங்களை கிரீடமாகவும் நிலா அவளுடைய பாதங்களிலும், அது அன்னை மரியாளை பற்றி. கதிரவனை போன்ற வெண்ணிற ஆடை அணிந்தவளாக அன்னை மரியாள் அங்கே தோன்றுகிறாள். அந்த காட்சியில், யோவானுக்கு கொடுத்த அந்த காட்சியில் அன்னை மரியாள் அங்கே காட்சி அளிக்கிறாள். ஆனால் அன்னை மரியாள் எந்த நிலையில் இருக்கிறாள்? அன்னை மரியாள் எந்த நிலையில் இருக்கிறாள்? கர்ப்பிணியாக இருக்கிறாள், கருவுற்றிருக்கிறாள், பிள்ளை பேறு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அங்கே எடுத்துக் கூறப்படுகிறது, இல்லையா? அந்த பெண் கருவுற்றிருக்கிறாள், அந்த பெண் பிள்ளை பெறும் நேரத்தில் இருக்கிறாள். அவள் முன்னால் யார் இருக்கிறாள்? தீ போன்ற அரக்கம் பாம்பு அவள் முன்னால் காத்து கொண்டிருக்கின்றான். தீ போன்ற அரக்கம் பாம்பு. அவனுக்கு எத்தனை தலை? 7 தலைகள். அந்த 7 தலை என்ன? 7 தலையான பாவங்கள், the 7 capital sins. 7 தலை அரக்கம் பாம்பு. அந்த 7 capital sins நம்ம எல்லாரும் அந்த பாவ வாழ்க்கையில் வாழ்வது. அது அவன் தான் அங்கே இருக்கிறான். அன்னை மரியாளுக்கு முன்னால 7 தலை, ஆனால் எத்தனை கொம்பு? 10 கொம்பு. அப்போ அந்த 10 கொம்பு எப்படியெல்லாம் அங்கே 7 தலையில் அந்த 10 கொம்பு எப்படி ஃபிட் ஆகும்? அது ஒரு அரைகுறை கிரீச்சர். அதுதான் இந்த இது எடுத்து காட்டுகிறது. அந்த அரக்கம் பாம்பு எதற்காக அன்னை மரியாள் முன் நிற்கின்றான்? குழந்தையை விழுங்கிக் கொள்ள, குழந்தையை கொல்வதற்காக. இது நமக்கு இன்று திரு அவை தரும் ஒரு முக்கியமான விஷயம். அரக்கம் பாம்பு குழந்தையை கொல்ல முயற்சி செய்கிறான். அன்னை மரியாள் அந்த குழந்தையை பாதுகாக்கிறாள். அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் அரக்கம் பாம்பு அந்த குழந்தையை அடியோடு கொல்வதற்காக முயற்சி செய்கிறான். கொஞ்சமாவது உங்களுக்கு புரிகிறதா? இன்றைய காலகட்டத்தில்
எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்படுகிறது, கருவிலேயே கொல்லப்படுகிறது இல்லையா? அபோர்ஷன் எவ்வளவு சாதாரணமாக மாறிவிட்டது. நம்முடைய டவுனில் எல்லாம் எவ்வளவோ அபோர்ஷன் கிளினிக்ஸ், எவ்வளவோ ஐவிஎஃப் சென்டர்ஸ், இன்விட்ரா ஃபெர்டிலைசேஷன், அங்கேயும் கரு கலைக்கப்படுகிறது. மக்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். குழந்தைகளை கொல்வது யார்? அரக்கம்பாம்பு. அது அவனுடைய வேலை. அதற்காக அவன் காத்திருக்கின்றான். குழந்தைகளை பெற்றெடுப்பது யார்? கடவுள். தன் சாயலால் மனிதனை கடவுள் படைக்கிறார் இந்த நேரமும். அதே நேரத்தில் இன்று நம்முடைய சுயநலத்தினால் கடவுள் தன் சாயலால் படைக்கும் அந்த மனிதனை மனிதன் சுயநலத்தினால் கொல்லுகிறான். அதான் அபோர்ஷன். புரியுதா? அதுதான் இன்று எடுத்து கூறுகிறார்கள். ஆனால் அந்த அரக்கம் பாம்பு தோற்று விடுகிறான். பெண் பிள்ளை பெறுகிறாள். அந்த பிள்ளையை உடனே கடவுள் எடுத்து செல்கிறார். அந்த பிள்ளை பாதுகாக்கப்படுகிறாள். அரக்கம் பாம்பு அவன் கோபப்படுகிறான். அந்த தாயை கொல்வதற்காக முயற்சி செய்கிறான். ஆனால் அவள் தப்பி ஓடுகிறாள். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் புரிகிறோமா? இன்று நம்முடைய குடும்பங்களிலும் இந்த பாவம் நடக்கிறது. யாராவது அபோர்ஷன் வழியாக பிள்ளைகளை கொல்ல முயற்சி செய்யும் போது அங்கே கடவுள் இல்லை, அங்கே அரக்கம் பாம்பு ஆட்சி செய்கிறான். அந்த குடும்பத்திலும் அந்த பெண்ணின் வாழ்க்கையிலும் ஆட்சி செய்பவன் அரக்கம் பாம்பு. இதை நாம் நன்கு அறிய வேண்டும். இன்னும் நற்செய்தியில வாங்க. இன்றைய நற்செய்தி, அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்கிறாள். ஏன்? அன்னை மரியாளே அங்க ப்ராப்ளத்தில் இருக்கிறா இல்லையா? வானதூதர் அன்னை மரியாளுக்கு இறைவனின் சித்தத்தை வெளிப்படுத்துகிறாள். நீர் கருவுற்று பிள்ளையை பெற்றெடுப்பீர், பிள்ளையை பெற்றெடுப்பீர். இங்கேயும் பிள்ளை ப்ராப்ளம் தான். அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அப்ப அன்னை மரியாள் என்ன சொல்கிறார்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? அந்த நேரத்தில் அன்னை மரியாளுக்கு என்ன சொல்லப்படுகிறது? இது ஆவியார், தூய ஆவியார் உம்மேல் இறங்கி வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும். எனவே தூய ஆவியாரால் நீர் கருவுற்று பிள்ளையை பெற்றெடுப்பீர், அதற்கு இயேசு என்று பெயரிடுவீர். அங்கே அன்னை மரியாள் அதை ஏற்றுக்கொள்கிறாள் இல்லையா? அன்னை மரியாள் அதை ஏற்றுக்கொள்கிறாள். எனக்கு பிள்ளை வேண்டான்னு சொல்லல, இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது என்று அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டாள். அன்னை மரியாளுக்கு திருமணம் ஆகவில்லை. யோசேப்போடு அவளுடைய என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்கு. அவங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாள். அந்த நேரத்தில் அவள் கருவுற்று பிள்ளை அவள் வயிற்றில் இருக்கிறது. யூத முறைப்படி அப்படிப்பட்ட பெண்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். அதுதான் அவங்களுடைய தண்டனை. அந்த நேரத்தில் அன்னை மரியாள் கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட வேண்டியவள் தன்னுடைய அந்த நிலைமையை அவள் பார்க்கவில்லை. தனக்காக அவள் வாழவில்லை. ஆனால் அந்த நேரத்திலும் அன்னை மரியாளுடைய எண்ணம் எங்கே இருக்கிறது? ஒரு பிள்ளையை பாதுகாக்க, ஒரு பிள்ளையை பாதுகாக்க. ஏன் நற்செய்தியில் சொல்லப்படுகிறது? வானதூதர் அவருக்கு காட்சியளித்து அதெல்லாம் சொன்ன பிறகு அன்னை மரியாள் அங்கே விரைந்து செல்கிறாள். ஜூதேயா நாட்டுக்கு விரைந்து செல்கிறாள். ஏன் விரைந்து செல்லணும்? 6 மாதம் தானே ஆகுது எலிசபெத்துக்கு. என்ன 3 மாதம் இருக்கு பிள்ளை பெறுவதற்கு? எலிசபெத்துக்கு போய் உதவி செய்யணும்னு சொன்னால் ஒரு 2 நாள் பிறகும் போகலாம். விரைந்து செல்கிறாள். ஏன்? ஏனென்றால் அந்த வானதூதர் அவருக்கு எடுத்து கூறிய அந்த இதில்
வானதூதர் அவளிடம் என்ன சொல்கிறாள்? உன்னுடைய தோழி எலிசபெத் 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவள் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாள். அதனால்தான் அன்னை மரியாள் விரைந்து செல்கிறாள் அந்த பிள்ளையை பாதுகாக்க. எலிசபெத்தினுடைய நிலைமை என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? எலிசபெத் வயதாகிவிட்டது, முதிர்ந்து விட்டாள். உலக அளவில் அவளால் பிள்ளை பெற முடியாது, கிழவி. அந்த நேரத்தில் அவள் பிள்ளை பெற முடியாமல் இருப்பதால் தான் பிறரால் அவள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றாள். யூதர்களின் முறைப்படி திருமணம் செய்து பிள்ளை பெற்று நிறைய பிள்ளைகளை பெற்று ஒரு பெரிய குடும்பத்தை வளர்த்தால் அது இறைவனின் ஆசிர் என்று கருதுவார்கள். யாரெல்லாம் பிள்ளை பெற முடியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். எனவே எலிசபெத் என்ன நினைக்கிறாள்? நான் இறைவனால் சபிக்கப்பட்டவள், என்னால் பிள்ளை பெற முடியவில்லை. அவள் வெளியே போகாமல் உள்ளே இருக்கிறாள். ஏன்? நான் பிள்ளை பெற முடியவில்லை, நான் ஒரு மலடு, நான் வெளியே போனால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஆனால் இப்போது கடவுள் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு பிள்ளை வரத்தை கொடுத்திருக்கிறார். 1-2 மாதங்கள் அல்ல, 6 மாதங்கள் ஆகிவிட்டன. எலிசபெத் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாள். ஏன்? இந்த வயசில் நடக்க முடியாத கிழவியாக ஆன பிறகு கருவுற்றிருப்பது, வெளியே போகும்போது மக்கள் என்ன நினைப்பார்கள்? அந்த ஒரு மனப்பான்மை அவளை அடிமைப்படுத்தி விட்டது. எனவே அந்த பிள்ளை அவளுக்கு வேணும் வேண்டாம், அந்த இருபட்ட நிலையில் அவள் தவிக்கிறாள். எனவே அந்த பிள்ளையை அவள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய கருவில் இருக்கும் பிள்ளையை எலிசபெத் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் அன்னை மரியாள் விரைந்து செல்கிறாள். அன்னை மரியாளை பார்த்ததும் எலிசபெத் என்ன சொல்கிறாள்? அதுக்கு முன்னால, உன்னுடைய வார்த்தையை கேட்டதும் என்னுடைய வயிற்றில் பிள்ளை குதித்து விட்டா. ஏன் அந்த பிள்ளை குதித்தது? அப்பந்தான் அந்த பிள்ளைக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்குது, விடுதலை கிடைக்கிறது. அப்பந்தான் அந்த பிள்ளைய எலிசபெத் ஏற்றுக்கொள்கிறாள். ஏன்? திருமணம் ஆகாத மரியா கருவுற்றிருக்கிறாள். யூத முறைப்படி அது தண்டனைக்குரியது. அதை அவள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். ஏனென்றால் அது இறைவனின் சித்தம். அது அவள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், நான் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது? நான் கணவனோடு இருக்கிறேன், திருமணம் ஆகியவள் கணவனோடு இருக்கிறேன் என்று அவளுக்கு அந்த உறுதி கிடைக்கிறது அன்னை மரியாளுடைய வாழ்க்கை மூலம். எனவே அவள் தன் பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறாள். அங்கே யோவான் குதித்து விளையாடுகிறாள். இயேசுவை காண்கிறான். ஒரு பக்கம் மரியாவும் எலிசபெத்தும், இன்னொரு பக்கம் இயேசுவும் யோவானும் அங்கே சந்திக்கிறார்கள். இதுதான் மறை உண்மை. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அவளுடைய முதல் மிஷன் என்ன? கருவில் இருக்கும் பிள்ளையை பாதுகாத்தல். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையின் முதல் மிஷன் கருவில் இருக்கும் பிள்ளையை பாதுகாத்தல். இப்போதான் நீங்கள் ஒருவேளை சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 9ஆம் தேதி சென்னையில் 5வது மார்ச் ஃபார் லைஃப் நாங்கள் நடத்தினோம். பார்த்தீங்களா? அங்கே தான் ஸ்பீக்கர், நம்முடைய அசம்பிளி ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகரன் அங்கே வந்திருந்தார். அவர் எங்களுடைய அந்த மார்ச் ஃபார் லைஃப் எகெயின்ஸ்ட் அபோர்ஷன், ஆன்டி அபோர்ஷன். ஏனென்றால் ஒரு பில், இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் பாஸ்ட் a bill in 1971 August 10. 1971 August 10. Indian government has passed a bill, 20 to 24 months child can be aborted. அந்த பில்லுக்கு எதிராக நாங்கள் இந்த மார்ச் ஃபார் லைஃபை தொடங்கி இருக்கிறோம். The Caris
நிறுவனம், அதற்கு நான் பொறுப்பாக இருக்கின்றேன். இந்த கரிஸ்மேட்டிக் ரினியூவல் சர்வீசஸ், அது முதலாக 5 வருடங்களுக்கு முன் நாங்கள் முதலாக டெல்லியில் இந்த மார்ச் ஃபார் லைஃப்பை தொடங்கி வைத்தோம். 2வது அதுக்கு அடுத்த ஆண்டு பூனாவில் நடத்தினோம் 2வது மார்ச் ஃபார் லைஃப். 3வது மார்ச் ஃபார் லைஃப் கேரளாவில் திருச்சூர் என்ற இடத்தில் நடத்தினோம். 4வது மார்ச் ஃபார் லைஃப் போன வருடம் பெங்களூரில் நடத்தினோம். இந்த வருடம் 5வது மார்ச் ஃபார் லைஃப் சென்னையில் நடத்தினோம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அடுத்த வருடம் இதே மார்ச் ஃபார் லைஃப் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறும். இப்படி இந்தியாவில் பல இடங்களில் நாங்கள் இந்த மார்ச் ஃபார் லைஃப்பை நடைமுறை செய்து மக்களுக்கு கான்சன்ட்ரைசிங் த பீப்புள் தட் எகெயின்ஸ்ட் அபோர்ஷன். எத்தனையோ பேர் அந்த மார்ச் ஃபார் லைஃப் நடத்தின பிறகு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, we didn't know, எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரிய வந்து கடவுள் எங்களை மன்னிப்பாரா என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அபோர்ஷன் செய்திருக்கிறேன், கடவுள் என்னை மன்னிப்பாரா. முன்னாலே எல்லாம் அபோர்ஷன் சின் குருக்களால் மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக இருந்தது. நீங்கள் பாவசங்கத்தில் குருக்கள்கிட்ட போய் அபோர்ஷன்னா அவங்க சொல்லுவாங்க, சாரி என்னால் இதை மன்னிக்க முடியாது, இது பிஷப் மட்டும்தான் மன்னிக்க முடியும் என்று இருந்தது. ஆனால் இப்போது அதை நடந்து குருக்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபோர்ஷன் என்ற பாவத்தை மன்னிப்பதற்கு அவ்வளவு கொடூரமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று அன்னை மரியாள் நமக்கு அவருடைய விண்ணேற்பு வழியாக முழு வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறாள். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து தந்தையிடம் சென்று நிலை வாழ்வில் தந்தையோடு ஒன்றித்திருப்பது தான் நம்முடைய வாழ்க்கை. அது தந்தையினுடைய சித்தம். அதனால் தான் அந்த தந்தை நம்மை அவருடைய சாயலில் படைக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அரக்கம் பாம்பு, இறைவனுக்கு எதிராக உள்ள அந்த சாத்தான், அவனோடு இணைந்து அந்த உயிரை கொல்லுபவர்களாக நாம் மாறுகிறோம். அபோர்ஷன் மட்டுமல்ல, மற்றும் முதியவர்களை பராமரிக்காமல் இருப்பது, எந்த மக்களையும் மனிதனுடைய மாண்பு அதற்கு எதிராக நாம் செய்வது எல்லாம் கொலைக்கு சமமாக மாறுகிறது. இன்று அன்னை மரியாள் அந்த முழு வாழ்க்கையை நமக்கு எடுத்து கூறுகிறாள் தன்னுடைய வாழ்க்கை வழியாக. அந்த அன்னையை நாம் பாதுகாவலாக ஏற்றுக்கொண்டு இந்த பாவங்களிலிருந்து விடுபட நாம் இன்று முன்வர வேண்டும். எனவே இன்று அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடும் போது அந்த அன்னை விண்ணிலிருந்து நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகிறாள். ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் அந்த பிள்ளைகள் கருவுறும் போது அந்த பிள்ளையை அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்கிறாள். அந்த பிள்ளையை பேணி பாதுகாக்கிறாள். அது கடவுளின் பிள்ளை, கடவுளின் சாயல். எனவே ஒரு பெண் கருவுறும் போது அதை நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து இருந்தால் இதெல்லாம் கடவுளுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளைகள் இல்லை. சில நேரங்களில் பெற்றோர் என்ன நினைக்கிறார், இது யாம் பிள்ளை, 9 மாதம் நான் செமந்து இதை பெற்றெடுத்தேன், இது யாம் பிள்ளை, இது ஓம் பிள்ளை இல்லை. எல்லா பெற்றோர்களும் இதை அறிய வேண்டும். உங்களுக்கு எப்படி தெரியும் இது ஓம் பிள்ளைன்னு? பிறந்த பிறகுதான் தெரியும். இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, இது இப்படி இருக்குது, அது கண் இப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னால் தெரியுமா? ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? தாயின் கருவில் கருவுறும் முன்பே நான் உன்னை அறிந்தேன், நீ எனக்கு சொந்தம். இது கடவுளின் பிள்ளை. அந்த பிள்ளையை கடவுள் உங்களுக்கு ஒப்படைக்கிறார், இதை எனக்காக வளர்த்து கொடு என்று. யூ ஆர் த ஸ்டூவர்ட்ஸ். கடவுள் தான் தந்தை. உலக பெற்றோர்கள் எல்லாரும் ஸ்டூவர்ட்ஸ், அந்த பிள்ளையை வளர்ப்பவர்கள், அவ்வளவுதான். எனவே நாம் இந்த உண்மைகளை அறிய வேண்டும். இந்த மறை உண்மையை திருத்தந்தை எடுத்து கூறி நம்முடைய வாழ்க்கையின் முழுமையை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு விழாவாக நமக்கு எடுத்து கூறப்படுகிறது. எனவே இன்று நாம் அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துவோம், அவளை வேண்டுவோம், நம்முடைய வாழ்க்கையை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை போல் மாற்றுவோம். அன்னை மரியாள் நம்மகிட்ட என்ன சொல்கிறா தெரியுமா? இன்னைக்கு அவங்களுடைய விண்ணேற்பு விழா, அவங்களுடைய பங்கு திருவிழாவை நீங்கள் கொண்டாடும் போது அன்னை மரியாளை உற்று நோக்கி அவங்களுடைய அந்த சுரூபத்தை உற்று நோக்கி ஜெபிங்க. அப்போ அன்னை மரியா உங்கள்கிட்ட பேசுவா. என்ன பேசுவா தெரியுமா?
அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நற்செய்தியின்படி வாழுங்கள். எல்லா நாளும் நற்செய்தியை எடுத்து படித்து அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமையுங்கள். அந்த நற்செய்தியை நமக்கு வல்லமை கொடுக்கும், வாழ்வு அளிக்கும், குணம் அளிக்கும், நமக்கு வல்லமை அளிக்கும் ஒரு நற்செய்தியாக அது மாறி இருக்கின்றது. அதேபோல் ஜெபமாலை, அந்த ஜெபமாலையின் வல்லமை, அந்த ஜெபமாலை இயேசுவினுடைய முழு வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் ஒரு ஜெபமாக மாறுகிறது. எனவே இன்று அன்னை மரியாளுடைய இந்த திருவிழாவை நாம் கொண்டாடும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஜெபமாலை செய்யாமல் அது கடந்து செல்லக்கூடாது என்று ஒரு உறுதி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபமாலை செய்ய வேண்டும். அந்த அன்னை மரியாளோடு பக்தியோடு இருக்கும்போது அவள் நம்மை பேணி பாதுகாத்து நம்மை அவள் சென்ற இடத்தில் நம்மையும் செல்வதற்கு அவள் இறைவனிடம் பரிந்து பேசுவாள். எனவே இன்று திருப்பலியின் போது நாம் அனைவரும் எல்லோருக்காகவும் வேண்டுவோம். நம் அனைவருக்காகவும், முக்கியமாக கருவிலே கொல்லப்படும் அந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த தாய்மார்கள் மனமாறுதலுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே இறைவனை வேண்டுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணக வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்வை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கு பின் நாம் அனைவரும் பாட வேண்டியது ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். உமது திருமகனின் அன்னையை பெருமைப்படுத்திய இறைவா, எங்கள் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறைமக்களை அன்னையின் வழியில் நடத்தி இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழச் செய்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார்
கொண்டாடி மகிழும் நாங்கள் எங்களிடையே தன்னலமற்ற தலைவர்களை உருவாக்கி சமதர்ம சமுதாயம் படைக்கவும் அனைவரும் ஒரு குலமாக மகிழ்வுடன் இணைந்து வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். எல்லா வளமும் நிறைந்த எங்கள் திருநாடு பல்வேறு இன மொழிகள் மதங்களின் மக்களால் பிரிவுபட்டிருந்தாலும் உமது அன்பிலும் இரக்கத்திலும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே குடும்ப மக்களாக சகோதரத்துவ மனப்பான்மை கொண்டு வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு மனிதராகிய நாங்களும் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கையை எங்கள் மனங்களில் விதைக்கின்றது. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் தவறான பாதைகளை மாற்றியமைத்து அன்னை மரியாவைப் போல் என்றும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைபற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. இதயம் தந்தேன், இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. பொருள் கோடி தந்தேன், பொன்னோடு வந்தேன், உனக்கது ஈடில்லையே. உள்ளதை தந்தேன், கடன் வாங்கி தந்தேன், உனக்கது இணையில்லையே. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. சிந்தனை
என் இதயம் தந்தீர், அது சிறப்பாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்று உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்பரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் போது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி
திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே,
எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இயேசு ஆண்டவர் குருக்கள் வழியாக கன்னியர்கள் வாயிலாக வருவார். ஆகவே அங்கங்கு இடத்திலேயே இருங்கள். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த தெய்வீக திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும். ஐ ரிக்வெஸ்ட் 6 sisters to come for communion distribution. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண விளக்கோடு உடை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏக நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம்
உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கால்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். நன்மை கொடுத்து முடிக்கின்ற வரை ஒரு சில மணித்துளிகள் பேராயருடைய ஆசீர்வாதத்தோடு அனுமதி இருக்காது என்று எனக்கு தெரியும். இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்முடைய பேராயர் அவருடைய தெய்வீக பிரசன்னம், அவருடைய மறையுரை எல்லாம் நமக்கு ஆன்மீக ஆடம்பரத்தின் உச்சக்கட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், பேராயர்கள் நம்முடைய திரு அவைக்கு திருவிழாவிற்கு இவருக்கு முன்னால் வந்தது கிடையாது. வந்திருப்பார்கள். உறுதி பூசல், கோவில் மந்திரிப்பு, கட்டிட மந்திரிப்பு என ஆயர் அவர்கள் வந்த பிற்பாடுதான் இப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே த சீஃப் ஷெப்பர்ட் ஆஃப் த ஃப்ளாக் மோஸ்ட் ரெவரண்ட் மோன்சிஞோர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களுக்கு திரு அவையின் பேரால் நன்றியை சொல்லி இந்த அருட்பணியாளர்கள் அனைவருக்கும், அருட்தந்தை பன்னீர், அருட்தந்தை சாமுவேல், அருட்தந்தை டொமினிக், அருட்தந்தை சாமிநாதன் செல்வம், கூடுதல் செய்தியாக என்னோடு என்னுடைய சிறப்பான கட்டளைக்கு ஏற்ப பத்திரிகையிலிருந்து இதுவரை ஏற்பாடு செய்த அருட்தந்தை சாமிநாதன் செல்வம் அவர்களுக்கும், பேரவையினுடைய முன்களப் பணியாளர்கள், பக்த சபையினர், அன்பிய பொறுப்பாளர்கள், கிளை கிராம ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், அற்புதமாக பாடல் பாடிய பாடல் குழு, வேதியர், பூசு உதவி செய்த அன்பு குழந்தைகள், சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பிரசன்னத்தை தந்தமைக்காக, பேரமைதியை தந்தமைக்காக நன்றி சொல்லி இந்த டெக்கரேஷன்ஸ் சிவா, மேன் பவர், கவிதா, மூன் எலக்ட்ரிக்கல் லைட் இவர்களோடு இணைந்து உதவி செய்த மணி, லாரன்ஸ், இந்த நேரடி ஒளிபரப்பை நமக்கு செய்த சாண்ட்விச் ரெஸ்டாரண்ட், லே அருள்பார், கே ஃபைபர்நெட் அகஸ்டின் அவர்களுக்கும், மரியா டிவி, சதீஷ், தேர் உபயம் செய்த சலவையாளருடைய சமூகம் ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து மிகவும் 10 நாட்களாக தேரை ஏற்பாடு செய்த இவர்களோடு இணைந்த உட்பிரிவு அன்னை தெரேசா இவருடைய நண்பர்களுக்கும், சிறப்பாக டிராஃபிக், போலீஸ், பிரஸ், வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இன்ஸ்பெக்டர் பால். ஆல்டர் டெக்கரேஷன் செய்த அருட் சகோதரிகள், சிறப்பாக சகோதரி கரோலினா லாரன்ஸ், உடனடி உதவியாளராக உதவி செய்த அருள்தாஸ் தாமஸ், உணவு உபயம் செய்த அனைவருக்கும், சிறப்பாக நமக்கு உதவி செய்த ஷீலா அவர்களுக்கும், தேர்பவனி வரிசை செல்ல வேண்டும் என்பது ஒரு கண்டிப்பான கட்டளை. ஆயிரவர்களும் நாம் அழைக்கப்பட்டு வருவதற்கு ஏதுவான சூழலை ஒரு 5 நிமிடம் கொடுத்தால் போதும். அதற்கு பிறகு உங்கள் பூ கண்டிப்பாக தேரில் படும், உங்கள் கை தேரை தொடும். அமைதி தேவை, பேரமைதி தேவை, அதோடு பொறுமை தேவை. இதை கேட்டுக்கொண்டு மாதா தெரு வழியாக சர்ச் ஸ்ட்ரீட் வருகின்ற பொழுது அந்த முனையிலிருந்து இந்த முனை வரை எலக்ட்ரிக்கல் கேண்டில் தரப்படும். அது எல்லோருக்கும் தரப்படும். கையில் ஏந்தி இந்த சாலை முழுவதும் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு ஒளியாக எடுத்து காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. பேராயருடைய இறுதி ஜெபத்தை முடிந்த பிற்பாடு நேரடியாக தேர் மந்திரிக்கின்ற இடத்திற்கு செல்வோம். அந்த வரிசை மிக முக்கியம். பிரதான சாலை, மாதா கோவில் தெரு, தாமஸ் பாரதியார், திருநன்னார், மாதா கோவில். 1 மணி நேரத்தில் தேருக்கு எந்த விதத்திலும் யாரும் தடை போடக்கூடாது. எல்லோரும் பார்க்க வேண்டும்.
தேர் தெரிய வேண்டும், நாம் தெரிய வேண்டாம். ஆகவே ஒரு நடுவில் யாரும் நடக்க வேண்டாம். தேர் தெரிகின்ற அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை பேரன்போடு கேட்டு ஆயருடைய இறுதி ஜெபத்திற்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பாசிர் பெற தலை வணங்கி கண்களை மூடி ஒவ்வொரு ஆசீருக்கு பின்னும் ஆமேன் என்று சொல்லி இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த திருமதி கீர்த்தி அருள் முன்னுரை, வாசக முன்னுரை திருமதி பாரதி, வாசகம் ஆம்ஸ்ட்ராங், வாசக முன்னுரை திரு ஆமோஸ், இரண்டாம் வாசம் திருமதி இருதயமரி ஸ்டெல்லா, மன்றாட்டுக்கள் திரு ஜான் அரலேஸ், திருமதி கிறிஸ்டி, திரு லூர்தராஜ், செல்வி டெய்சி, யான பாடல் பாடிய திரு ஆல்பர்ட் சீசன். தலை வணங்கி கண்களை மூடி பேராயருடைய சிறப்பு ஆசிரியர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. விண்ணேற்பு அன்னையின் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு விண்ணேற்பு அன்னையின் விழாவை கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் உங்களுடைய பங்கு திருவிழாவை கொண்டாடும் போது நான் உங்களுக்கு திருவிழா நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் என்னுடைய ஜெபங்களையும் நான் தெரிவிக்கிறேன். இதோடு நான் நம்முடைய பங்கு தந்தை இங்குள்ள அருள் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக பங்கு தந்தை பால்ராஜ்குமார் இந்த ஆலயத்தின் புனரமைப்பு, இந்த ஆலயத்தின் புனரமைப்பு, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஏற்கனவே பார்த்துவிட்டு நான் இதை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தேன், எப்படி நடக்குதோ வேலை. ஆனால் இங்குள்ள அந்த கோபுரம் முடிவடைந்து விட்டது. அதை நான் பார்த்தேன், நல்ல அழகாக அதை செய்திருக்கிறார்கள். எனவே பங்கு தந்தையின் வழி நடத்துதலில் இந்த புனரமைப்பு தொழில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இவரோடு இணைந்து நம்முடைய என்ஜினியர் அந்தோனி ராஜ் அவரும் நல்ல முறையில் இதை கூடுதல் ஈடுபாட்டோடு நல்ல முறையில் செய்கிறார். அவருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். பங்கு மக்கள் பங்கு தந்தையோடு ஒத்துழைத்து பாரிஸ் கவுன்சில் மெம்பர்ஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை நல்ல முறையில் நடத்துகிறார்கள். கூடிய சீக்கிரம் இது முடியும் என்றும் எனக்கு உறுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. God bless you.
விண்ணகமே இறங்கி வருமே. அம்மா